இதுதான் சென்னையில் இருக்கிற புகழ்பெற்ற அருங்காட்சியகம். வாங்க பாப்போம். சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கிற புகழ்பெற்ற கலையரங்கம் இதுதான். இதுக்குள்ள பல நாடகங்கள் நடந்திருக்குது. இந்த எகோமர், எகமோர் அல்லது இக்மார் தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் பகுதி. அடுத்த சில வாரங்களுக்கு நாம் சென்னையில் தான் சுற்றி கொண்டிருக்க போகிறோம் என்பதால் நாம் முதலில் சென்னை அருங்காட்சியகத்தை பார்த்து வருவோம். ஸ்ரீரங்கப்பட்டணத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட திப்பு சுல்தானுடைய பீரங்கி இதுதாங்க. இந்தியாவில் அதிக அருங்காட்சியகங்கள் உள்ள நகரம் சென்னைதான். எழும்பூர் அருங்காட்சியகம், சென்னை கோட்டை அருங்காட்சியகம், சென்னை பல்கலைக்கழகத்து காட்சியகம், ராயபுரத்தில் இருக்கும் ராமானுஜன் காட்சியகம் மற்றும் பூண்டியில் இருக்கும் பழமையான காட்சியகம் ஆகியவை முக்கியமானவையாகும். சென்னை எழும்பூரில் உள்ள அருங்காட்சியகம்தான் இந்தியாவில் மிக பழமையானது. அந்த காலத்தில் சென்னையில் மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி என்று ஒரு இலக்கிய மன்றம் இருந்தது. 1828 அந்த இலக்கிய அமைப்புக்கு சென்னையில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று தோன்றியது. அது முதல் அந்த அமைப்பினர் காட்சி பொருட்களை சேகரிக்க துவங்கினர். 1843 இந்த அமைப்பினர் சென்னையில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று அன்றைய ஆட்சியாளர்களுக்கு அதே ஆண்டு நவம்பர் 10 ஒரு கடிதம் எழுதினர். அன்று கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பில் ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் சர் ஹென்றி பாட்டிங்கர். அவருக்கு ஒரு வகையில் நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்தான் இந்த விஷயத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்தில் இருந்த கம்பெனியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து முறையான அனுமதி பெற்று கவர்னரின் மருத்துவராக இருந்த எட்வர்ட் பால்ஃபர் என்பவரை இந்த அருங்காட்சியகத்தின் முதல் பொறுப்பாளராக நியமித்தார். 1851 ஆண்டு ஜனவரியிலேயே டாக்டர் பால்ஃபர் நியமிக்கப்பட்டு விட்ட போதும் 1851 ஏப்ரல் 29 அன்றுதான் அதிகாரப்பூர்வமாக அருங்காட்சியகம் குறித்த அறிவிப்பு வந்தது. ஆம், இந்த அருங்காட்சியகம் துவங்கி 157 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சென்ட்ரல் மியூசியம் என்று அழைக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் முதலில் துவங்கியது இங்கல்ல. இப்பொழுது கல்லூரி சாலை என்று நுங்கம்பாக்கத்தில் ஒரு சாலை அழைக்கப்படுகிறதல்லவா, அந்த சாலையில் இன்று மாநில கல்வி இயக்குனர் அலுவலகம் இருக்கும் இடத்தில் அன்று ஒரு கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரியின் முதல் மாடியில் 1100 புவியியல் காட்சி பொருட்களுடன் துவங்கப்பட்டது. ஆரம்பத்தில் ஞாயிறு தவிர மற்ற நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இந்த அருங்காட்சியகம் திறந்திருந்தது. டாக்டர் பால்ஃபரின் உழைப்பாலும் ஆர்வத்தாலும் அருங்காட்சியகம் அந்த கட்டிடத்தை மீறி வேகமாக வளர்ந்தது. அடுத்த 2 ஆண்டுகளில் 19,830 கலைப்பொருட்களை கொண்டதாயிற்று. இப்பொழுது இந்த அருங்காட்சியகம் இருக்கும் இடமான பாந்தியன் சாலைக்கு பின்னாலும் ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த இடத்தின் உரிமையாளரான ஹால் ப்ளூமர் என்பவர் 24 உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்களிடம் இந்த இடத்தை ஒப்படைத்து அதில் அன்று சென்னையில் இருந்த ஐரோப்பியர்கள் பொழுதுபோக்குவதற்கான கேளிக்கை மண்டபம், பூங்கா ஆகியவற்றை அமைத்து பராமரிக்கும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அந்த குழு இந்த இடத்தை E.S. மூரட் என்கிற ஆர்மீனிய வணிகனுக்கு விற்றுவிட்டது. அதன் பின் அரசு 43 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்தை 1830 20,000 ரூபாய் கொடுத்து திருப்பி வாங்கியது. அதன் பின் இந்த இடம் ஆங்கில மேல்தட்டு மக்களின் பொழுதுபோக்கு இடமாக இருந்தது. டாக்டர் பால்ஃபோருக்கு பிறகு இந்த காட்சியகத்துக்கு பொறுப்பேற்றவர் கேப்டன் மிட்செல் தான். இங்கே இருக்கும் புகழ்பெற்ற அமராவதி சிற்பங்களை கொண்டு வந்து சேர்த்தவர். 1884-85 ஆண்டுகளில் அறுவை மருத்துவராக இருந்த டாக்டர் J.R. ஆண்டர்சன் இதை ஒழுங்குபடுத்தினார். இவர் காலத்தில் ஒரு முறையான படித்த தொல்பொருள் ஆய்வாளரும் நியமிக்கப்பட்டார். அவருக்கு பின் வந்த கிரேவ்லி தான் இந்த அருங்காட்சியகத்தை சீராக அமைத்து பட்டியலிட்டு இதை நவீனப்படுத்தினார்.
இதெல்லாம் வீரர்களுடைய நடுகள். நடுகள் எல்லாம் இப்போ வந்து கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தெய்வங்களை வழிபடுறாங்க. 1896 டிசம்பரில் இந்த வளாகத்தில் ஒரு புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. அதில்தான் இப்பொழுது மானுடவியல் துறை காட்சி பொருட்கள் இருக்கின்றன. 8 வருடங்களுக்கு முன்பு கண்ணகி சிலையை பதுக்கி வைப்பதற்காக இந்த கட்டிடம் முதன்முறையாக மூடப்பட்டது. இதனுள்தான் இந்தியாவிலேயே மிக பெரிய போர்க்கருவிகள் சேகரம் இருக்கிறது. ஆனால் கண்ணகியின் சாபத்தாலோ என்னவோ கடந்த 8 வருடங்களாக இது பூட்டியே கிடக்கிறது. 1939 இந்த கட்டிடத்தின் முன்னால் ஒரு நாடக அரங்கம் கட்டப்பட்டது. வட்ட ஒழுங்கில் ஐரோப்பிய பாலே அரங்கு போல அமைக்கப்பட்டிருக்கும் இத்திரையரங்கு இப்பொழுது ஏனோ அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை. இங்கே அப்பொழுது இயங்கிக் கொண்டிருந்த விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் என்கிற கட்டிடத்தையும் அருங்காட்சியகத்துடன் இணைத்து அதில் ஓவிய கண்காட்சியை 1951 நவம்பர் 27 ஏற்படுத்தினார்கள். இதில் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு கலந்து கொண்டிருக்கிறார். முகத்தை பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் மூத்த தேவி. 1878 அன்றைய ஆங்கில அரசு ட்ரெஷர் ட்ரோவ் ஆக்ட் என்கிற புதையல் சட்டத்தை இயற்றியது. அதன்படி பூமிக்கு அடியில் இருந்து அகழ்ந்து எடுக்கப்படும் பொருட்கள் அனைத்தும் அரசிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கலைப்பொருட்களுக்கு முறையான உரிமையாளர் இல்லாவிட்டால் அவை அரசுக்கு சொந்தம் என்கிறது அந்த சட்டம். இது மிக முக்கியமான ஒரு சட்டம். இந்த சட்டம் மட்டும் இல்லாவிட்டால் நமது நாட்டில் இப்பொழுது இருக்கும் பாதி ஐம்பொன் சிலைகளை அன்றைய ஜமீன்தார்களும் கோயில் தக்கார்களும் விற்று தீர்த்திருப்பார்கள். உதாரணத்துக்கு இந்த சட்டத்தால் கிடைத்த கலைப்பொருட்களின் சிறிய பட்டியலை பாருங்கள். உலகம் போற்றும் திருவாலங்காடு நடராசர் சிலை, வேளாங்கண்ணி நடராசர், வேங்காடு அர்த்தநாரீஸ்வரர், சிம்மருந்தி வேணுகோபாலர் சிலை, சூடாமணி விகாரம் என்கிற பெயரில் கீழ்திசை எங்கும் புத்த பிரானின் அருளையும் பெருமையையும் பரப்பிய நாகப்பட்டினத்து புத்தர் சிலைகள் என அந்த சட்டத்துக்கு பிறகுதான் வீடு கட்ட வானம் தோண்டும் போதும் அகப்படும் தெய்வ சிலைகளும் பூஜை பொருட்களும் பழங்கால நாணயங்களும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டியவை என்பதை மக்களுக்கு உணர்த்தியது. இந்த மரம் 500 ஆண்டுகள் பழமையானது. திருவாங்கூர் மன்னரிடமிருந்து இது அன்பளிப்பா பெறப்பட்டிருக்கிறது. ஆயிரத்து 1873-74 கர்னல் பெட்டோம் என்பவரிடம் ஹெர்பேரியம் என்று சொல்லப்படும் உயர் தாவரங்களின் மிக பெரிய சேகரம் இருந்தது. அது மிக முக்கியமான சேகரம் என்பதால் அன்றைய அரசு அதை விலை கொடுத்து வாங்கி இங்கே காட்சிக்கு வைத்திருக்கிறது. குழந்தைய அழைச்சிக்கிட்டு வர்றவங்க வெறும் மேல இருக்கிற தாவரங்களை மட்டும் பார்க்காம கீழே பார்த்தீங்கன்னா இதுல அந்த தாவரங்களை பற்றியான விளக்க குறிப்புகள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கு. இப்படி இது பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்கள் பற்றியும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் நான் வந்து குழந்தைகளுக்கு காட்டலாம். எல்லாம் இதே மாதிரி எல்லா இதையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இதன் பிறகு அருங்காட்சியகம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே போனது. இதுவரை மொத்தம் 7 முறை அருங்காட்சியகம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. துவக்கத்தில் இருந்தே இந்த அருங்காட்சியகத்தின் இயக்குநர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் இதில் இயற்கையான நாட்டம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இங்கு எல்லா வகையான தபால் தலைகளையும் சேகரித்து வச்சிருக்காங்க. நீங்க
நீங்கள் சென்னைக்கு வந்தால் பெரிய பெரிய சவுளி கடைக்கு மட்டும் போயிட்டு போயிடுறீங்க. பாந்தியன் ரோட்டில் இருக்கிற இந்த மார்க்கெட்டுக்கு வந்து பாருங்கள், இங்கே பெரிய புதையலே இருக்குது.